அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். ஜன்னல் அருகே நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்த ஆனந்தின் மனம் ஒருவித இன்ப உணர்வின் உந்துதலால் பரபரப்பில் இருந்தது. ஜன்னலுக்கு அப்பால் அந்த வீட்டு கேட்டோடு அமைந்துள்ள மெயின் ரோட்டையும் தன் கை கடிகாரத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டான். எப்போது 3 மணி ஆகும் என்பதே அந்த பரபரப்புக்கு காரணம். 3 மணிக்கு இன்னும் 10 நிமிடம் இருந்தன. அதற்குள் அவனுடைய மனம் என்ன பாடுபடுகிறது. இன்று அவளோடு எப்படியும் பேசிவிட வேண்டும், கேட்டுவிட வேண்டும். அவன் தனக்குள் பேசிக்கொண்டான். அவளிடம் என்ன பேசப் போகிறான், என்ன கேட்கப் போகிறான்? அவனுடைய கண்கள் கை கடிகாரத்தையும் அந்த மெயின் ரோட்டையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தன. அந்த ஜன்னல் அருகே நின்றால் மெயின் ரோட்டில் போவோர் வருவோரை நன்றாக பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன் அந்த ஜன்னல் ஓரம் நின்றபோதுதான் அவளை பார்த்தான். அடுத்த நாளும் பார்த்தான். அப்புறம் தொடர்ந்து குறித்த நேரத்தில் அவளை பார்த்தான். முதல் நாள் முகத்தை பார்த்தான். கொஞ்சம் கருப்புதான். ஆனால் அந்த கருப்பிலும் ஒரு கவர்ச்சி, காந்த சக்தி. ஒரு நாள் ஜன்னலை விட்டு விலகி கேட் அருகே அந்த நேரம் பார்த்து போய் நின்றான். அவளும் வந்தாள். அவனை பார்த்தாள். அவனும் பார்த்தான். அவள் தன் இதழிடையே மெல்லிய ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு போனாள். அன்று முழு நாளும் அந்த புன்னகையே அசை போட்டு கொண்டிருந்தான். அடுத்த நாள் எப்போது வரும் என்றிருந்தான். அன்றும் ஆழமான ஒரு புன்னகையை அவன் நெஞ்சில் செருகிவிட்டு போனாள். அவன் அந்த புன்னகை அனுபவத்திலேயே அந்த நாளை கழித்தான். அடுத்த நாள் இருவரும் புன்னகையில் பேசிக்கொண்டார்கள். அதில் அவன் திருப்திப்படவில்லை. அந்த புன்னகைக்கு சொல்லுருவம் கொடுத்துவிட துடித்தான். ஆனால் எப்படி பேசுவது? அதுவும் மெயின் ரோட்டில் எவராவது பார்த்துவிட்டால்? இன்றோ எப்படியும் அவளோடு பேச வேண்டும் என்று முடிவெடுத்தான். அதற்காக அவளை பின்தொடர்ந்து பொருத்தமான இடத்தில் வைத்து பேச நினைத்தும் இருந்தான். 3 மணிக்கு இன்னும் 5 நிமிடங்களே இருப்பதாக அவன் கை கடிகாரம் காட்டியது. அவன் பரபரப்புடன் இருந்தான். அந்த நேரத்தில் அவனுடைய நண்பன் சுந்தரம் சைக்கிளை தள்ளி கொண்டு அங்கு வந்தான். இந்த நேரத்தில் இவன் ஏன் வருகிறான்? அவனை கண்டதும் அவன் மீது வெறுப்புதான் ஏற்பட்டது. அவன் ஜன்னலுக்கு அப்பால் நின்றான். ஆனந்துக்கு கோபமாக வந்தது. இருக்காதா பின்னே? அவனுடைய ஜன்னலை மறைத்து கொண்டல்லவா நிற்கிறான். ஆனந்த், இன்றைக்கு நம்ம சங்க கூட்டம், மறந்துட்டியா? அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் என்றான் சுந்தரம். அப்போதுதான் அவனுக்கே சங்கம் பற்றிய ஞாபகம் வந்தது. இன்று கூட்டம் இருப்பதையும் அவன் மறந்துவிட்டான். அந்த சமூக சேவை சங்கத்தில் அவன் பொருளாளர். இன்றைய கூட்டத்தில் வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும். முக்கியமான கூட்டம். அதை மறந்து விட்டானே. அதை மட்டுமா மறந்து விட்டான்? அந்த புன்னகைக்கு பின்னர் எதையெதையோ அல்லவா மறந்து விட்டான். கொஞ்சம் இரு சுந்தரம் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனான் ஆனந்த். திரும்பி வந்தபோது அவன் கையில் வரவு செலவு கணக்கு புத்தகம். அதனை அவனிடம் கொடுத்துவிட்டு, சுந்தரம், முனிசிபல் வரைக்கும் ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு கூட்டத்துக்கு வாரேன். நீ கணக்கு புத்தகத்தை கொண்டு போய் மெம்பர்களுக்கு காட்டு என்றான். ஆனந்த் சொன்ன பொய்யை அவன் நம்பினான். ஆனந்தோ ஜன்னல் வழியே பார்த்தவாறு இருந்தான். அப்போது அவள் திரும்பி பார்த்துவிட்டு வழக்கமான புன்னகையோடு போனாள். சில நிமிடங்களே அந்த காட்சி. அப்புறம் மறைந்து விட்டது. அவனுக்கு மேலும் ஆத்திரம் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் இவன் வேறு வந்து நிற்கிறானே. இவனை எப்படியும் அனுப்ப வேண்டும். சுந்தரம், நீ போய் கூட்டத்தை துவங்கு, நான் வாரேன். அவனை வலுக்கட்டாயமாக தள்ளினான். அவனும் சைக்கிளை தள்ளி கொண்டு போனான். அவன் சமூக சேவையில் தீவிரமானவன். சொல்லப்போனால் இவனால் தான் சங்கமே நடக்கிறது. சங்கத்தின் செயல் திட்டங்களை, விழாக்களை தொகுப்பது, நடத்துவது அவன்தான். அதனால் அவனை தெரியாதவர்கள் அந்த ஊரில் குறைவு. சைக்கிள் மறைந்ததும் அவசரமாக வீட்டை விட்டு வெளியே வந்து கேட்டை தாண்டி மெயின் ரோட்டில் அவள் போன திசையில் நடந்தான். வெகு தூரத்தில் அவள் நடப்பது தெரிந்தது. அவளுக்கும் தனக்கும் இருந்த இடைவெளியை மிக வேகமாக நடந்து குறைத்து கொண்டான். மெயின் ரோட்டில் இருந்து பிரிந்து உள்ளே போகும் ஒற்றையடி பாதையில் அவள் இறங்கினாள். அவளை பின்தொடர்ந்த அவனும் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு நடந்தான். அங்கு மக்கள் நடமாட்டம் அவ்வளவாக இருக்கவில்லை. எப்போதாவது தான் யாராவது போவார்கள். இப்போது அவர்களை தவிர வேறு எவரும் இல்லை. அவளை பின்தொடர்ந்த அவன் நடையை வேகப்படுத்தி அவள் அருகே போனான். எங்க போறீங்க? அவனை நேருக்கு நேர் பார்த்து அவள் கேட்டாள். எங்கும் இல்லை, உங்களை தேடித்தான். அவள் அப்படியே நின்றாள். என்னை தேடியா? ஏன்? அவள் அர்த்த புன்னகை காட்டினான். அவளுக்கு அது புரிந்திருக்கும். ஆனால் புரியாதது போல அவன் வாயிலிருந்து வரட்டும் என்றே இருந்தாள். உங்க வீடு எங்கே இருக்கு?
அவன் வேறு விதமாக அவளை புரிந்து கொள்ள வைத்தான். இங்கிருந்து சிறிது தூரத்தில் இருக்கிறது. உங்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? அவள் கழுத்தில் மஞ்சளாக தொங்கும் கயிற்றை கண்டே கேட்டான் அவன். ஆமாம் என்றாள் அவள். அவனுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. அவன் இத்தனை நாளும் அவள் திருமணம் ஆகாதவள் என்றுதான் நினைத்திருந்தான். அவர் என்ன செய்கிறார்? அவர் இப்போது என்னோடு இல்லை. அவனுக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. பழையபடி உற்சாகமானாள். ஏன் அவர் உங்களோடு இல்லை? அவள் சிரித்துக்கொண்டே சொன்னாள். வேறு ஒருத்தியோடு போய்விட்டார். ஏன், உங்களை பிடிக்கவில்லையா என்று கேட்ட அவன், உங்களுக்கு என்ன குறைச்சல் என்பது போல் தன் பார்வையால் அவளை பார்த்தான். அவள் பதிலாக புன்னகையை சிந்தினாள். அவர் இல்லாமல் எப்படி இருக்கீங்க? அவன் புன்னகையுடன் கேட்டான். அவள் தன் கைகளை பிசைந்து கொண்டு, எப்படியோ இருக்கிறேன் என்றாள். உங்களோடு நிறைய பேச வேண்டும். நாளைக்கு ஆலமரத்து அருகே வாங்க, பேசுவோம் என்று அவன் சட்டை பையிலிருந்து 100 ரூபாயை வெளியே எடுத்து அவள் கையில் திணித்தான். அவள் அதனை வாங்கி கொண்டு எத்தனை மணிக்கு என்று கேட்டாள். அவன் யோசித்துவிட்டு 5 மணிக்கு என்று சொன்னான். அப்புறம் தூரத்தில் ஒரு சைக்கிள் வரும் சத்தம் கேட்கவே இருவரும் வெவ்வேறு திசைகளில் பிரிந்தார்கள். அவன் உள்ளம் நடுங்கியது. என்ன தைரியத்தில் அவளை வரச் சொன்னான் அவன்? அவளோடு பேச வேண்டும் என்றானே, என்ன பேசப் போகிறான்? அதற்காக ஏன் பணம் கொடுக்க வேண்டும்? ஒரு பெண்ணுக்கு பணம் கொடுத்து வா என்றால் அதன் அர்த்தம் வேறுதானே. அடுத்த நாள் எப்போது விடியும் என்றிருந்தான் ஆனந்த். இரவெல்லாம் அவன் மனக்குரங்கு கற்பனை மரங்களில் தாவி தாவி குதித்தது. இதற்கு முன் ஒரு பெண்ணையும் தொட்ட அனுபவம் கூட அவனுக்கு இல்லை. நாளைதான் முழுமையாக அனுபவிக்கப் போகிறான். அந்த அனுபவம் எப்படி இருக்குமோ? அவள் முகத்தையும் அந்த புன்னகையும் நெஞ்சில் பதித்து கொண்டே தூங்கி போனான். விடிந்தது. அன்று அவன் வேலைக்கு போகவில்லை. ஒரு கடையில் சேல்ஸ்மேன் வேலை. டெலிபோன் மூலம் லீவு போட்டுவிட்டு வீட்டிலேயே இருந்தான். அன்று என்னவோ அவனது கடிகாரமுள் நகராதது போல் இருந்தது. 3 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு புறப்பட்டு ஆலமரத்து மடத்தை நோக்கி நடந்தான். வழியில் எவரும் எதிர்படவில்லை. ஆலமரத்து மடத்திற்கு அவன் போனபோது அங்கே எவரும் இல்லை. என்றோ கட்டிய மடம். எவரும் அதனை எட்டி பார்ப்பதில்லை. ஒதுக்கப்பட்ட இடம். சரியான இடத்தை தான் தெரிவு செய்திருக்கிறான் அவன். அடிக்கடி கடிகாரத்தில் மணியை பார்த்தான். அவள் வருவாளோ வரமாட்டாளோ என்ற சந்தேகம் வேறு. ஆயினும் அவள் வருவாள் என்று நம்பினான். சரியாக 5 மணிக்கு அவள் தூரத்தில் வருவது தெரிந்தது. ஆனால் அவளோடு ஒரு சிறுவனும் வருகிறானே, அவனுக்கு என்னவோ போல் இருந்தது. அவள் மடத்திற்கு அருகே வந்தாள். அவளுக்கு பின்னால் ஒரு மழலை முகம் மாறாத சிறுவன். அவள் இன்றும் அந்த புன்னகையோடு தான் இருந்தாள். சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே, அவன் பேசினான். அவள் தன் இதழ்களை விரித்தாள். அங்கே ஒரு சிரிப்பு மலர் நின்றது. இங்கே யாரும் இல்லையே, அவள் கேட்டாள். அதன் அர்த்தம் அவனுக்கு புரிந்தது. ஆனால் இந்த சிறுவன் இங்கிருக்கும் போது எப்படி, எவ்வாறு புரியவில்லை. அவள் அந்த மடத்துக்குள்ளேயே போய் உட்கார்ந்தாள். பின்னர் அவனையும் உட்காரும்படி சொன்னாள். அவனும் அவள் அருகே உட்கார்ந்தான். அவளோடு வந்த சிறுவன் அந்த அறையின் வெளியே இருந்தான். அது அவனுக்கு வசதியாக இருந்தது. இருந்தாலும் அவன் எந்த நேரத்தில் உள்ளே வருவானோ என்ற பயத்தோடு அவளை பார்த்தான். அவனுக்கு அந்த சிறுவன் மீதும் அவனை கூட்டி வந்த அவள் மீதும் கோபம் வந்தது. கோபத்தை ஒழுங்கிக் கொண்டே சிறுவன் யார் என்று கேட்டான். அவன் என் மகன் என்றாள் அவள். ஆனந்துக்கு என்னவோ போல் இருந்தது. பிறகு தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு அவளை பார்த்தான். ஒரு பிள்ளை பெற்றிருந்தாலும் அவளிடம் ஒரு கவர்ச்சி இருந்தது. மகனை ஏன் கூட்டி வந்தீங்க? கவலையில் மிதந்து வந்தது அந்த கேள்வி. அவள் புன்னகையோடு மழுப்பி பதில் கொடுத்தாள். நானும் வரேன்னு அழுதான், கூட்டிக்கிட்டு வந்தேன். அவன் சொன்னான், நம்ம 2 பேரும் தனியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உங்களை தனியாகத்தானே வரச் சொன்னேன். அவள் பதில் பேசாது புன்னகை சிந்தினாள். அதில் மயங்கி அவன் மெல்ல அவளை அணைக்க தன் கைகளை கொண்டு போனான். அப்போது அந்த சிறுவன் அம்மா என்றவாறு உள்ளே வந்தான். தன் கைகளை பின்னால் இழுத்து கொண்ட அவன், உங்களை தொடக்கூட முடியவில்லையே என்று முணுமுணுத்தவாறு இருந்தான். அவள் அதனை கேட்டு தன் மனதுக்குள் சிரித்தாள். ஸ்கூல் புத்தகம் வாங்கி தாரேன்னு சொன்னியே, எப்பமா வாங்கி தர என்றவாறு அவள் அருகே வந்தான் அந்த சிறுவன். அவள் அவனை இழுத்து கட்டிப்பிடித்து முத்தமிட்டவாறே சொன்னாள், வீட்டுக்கு போற நேரம் வாங்கி தாரேன். அவன் மனதுக்குள் இயங்கினான். அந்த சிறுவனாக நான் இருக்க கூடாதா என்று கற்பனை செய்தான். அப்போது அவள் சொன்னாள், நீங்க எதுக்கு என்னை வர சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உங்க மனதை நடு வீதியில் புண்ணாக்க கூடாதுங்கிற காரணத்தில் தான் இங்கே வந்தேன்.
உங்களுக்கு ஏன் இந்த விபரீத ஆசை? உங்களுக்கு இருக்கிற புகழ், பெருமை, கௌரவம் மத்தவங்களுக்குத்தான் தெரியும். இன்னைக்கு நீங்க நினைச்சது நடந்தா உங்களுக்கு இருக்கிற அத்தனையும் ஒரு நிமிடத்தில் போய்விடும். உங்களை பல தடவை பொது நிகழ்ச்சியில் பார்த்திருக்கிறேன். சமூக சேவையில் ஈடுபட்டிருக்கும் உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட இழிவான ஆசைகள் வரக்கூடாது. அவன் அப்படியே அசந்து போனான். அவள் இப்படி பேசுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை பெரிய விஷயங்களை மனதில் அடக்கி வைத்திருந்து இப்போது கொட்டுகிறாள். மறுபடியும் அவள் பேசினாள். உங்க வீட்டோட போற நேரம் உங்களை பார்த்து சிரிச்சது தவறான அர்த்தத்தோடு அல்ல. ஒரு உயர்வான மனிதனுக்கு காட்ட வேண்டிய கௌரவத்தை தான் சிரிப்பில் காட்டினேன். அது தவறாக இருந்தா என்னை மன்னியுங்க, நான் வாரேன். பின்னர் தன் ரவிக்கையின் உள்ளே இருந்து ஒற்றை 100 ரூபாய் நோட்டை வெளியே இழுத்து, அன்னைக்கு நீங்க கொடுத்த பணம் என்றவாறு அவனிடம் நீட்டினாள். இப்போதுதான் தலை நிமிர்ந்து பார்த்த அவன் அந்த நோட்டை வாங்கி அந்த சிறுவனின் கையில் திணித்து, மாமா உனக்கு புத்தகம் வாங்க கொடுத்ததாக வச்சுக்க என்றான். அவள் அந்த மடத்தை விட்டு வெளியே போனாள். அதன் பின்னர் அவன் அந்த பழைய காலத்து மடத்திலிருந்து புதிய மனிதனாக வெளியில் நடந்தான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.